விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாருக்கு 150 கிலோ எடை உள்ள கொழுக்கட்டை படையல் படைக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். விநாயகரை வழிபட்டு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினால் அந்த காரியம் நல்லபடியாக அமையும் என்பது இந்து மக்களின் நம்பிக்கையாகும். இதனால் விநாயகரை முழு முதற் கடவுளாக இந்து மக்கள் அதிக அளவில் வழிபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி தினத்தன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படும். திருச்சியில் பிரசித்தி பெற்ற மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விநாயகருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து மாணிக்க விநாயகர் மற்றும் உச்சி பிள்ளையாருக்கு 50 கிலோ பச்சரிசி, 50 கிலோ உருண்டை வெல்லம், 2 கிலோ எள், 1 கிலோ ஏலக்காய் மற்றும் ஜாதிக்காய், 6 கிலோ நெய், 100 தேங்காய் உள்ளிட்டவைகளை கொண்டு தலா 75 கிலோ எடையில் 150 கிலோ எடையுள்ள 2 கொழுக்கட்டை தயார் செய்யப்பட்டு சிவாச்சாரியர்களால் மேளதாளங்கள் முழங்க தொட்டிலில் வைத்து கொண்டு வரப்பட்டு பின்னர் விநாயகருக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்டது. இவ்விழாவில் மௌன மடம் கட்டளை, திருஞான சம்பந்தர் சுவாமிகள், கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் கொழுக்கட்டையானது பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் தமிழகம் முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து விநாயகரை வழிபட்டு சென்றனர். மேலும் கம்புத்தடி விநாயகர், கஜமுக விநாயகருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். மாவட்டத்தின் பிற விநாயகர் ஆலயங்களிலும் விநாயகருக்கு சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள் நடைபெற்று வருகிறது.